வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் விண்ணப்பிக்கக்கூடிய ஆவணங்கள் தேவையான உதவித்தொகை பெறுவதற்கும் அரசு வழங்கக்கூடிய சலுகைகளை பெறுவதற்கும் என்ன வகையான திட்டங்கள் உள்ளது, அந்த திட்டங்களில் சேருவதற்கான விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்ன, யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், அந்த விண்ணப்பத்தை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும், அதற்கான கட்டண விவரங்கள் என்ன, அந்த விண்ணப்ப வடிவத்தில் சேர்க்க வேண்டிய ஆவணங்கள் என்ன என்பது பற்றிய தகவலை கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வகையில் முதியோர் உதவித்தொகை விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள். இதில் பார்த்திங்கன்னா வயதின் அடிப்படையில் முதியவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை ஒவ்வொரு மத்திய மற்றும் மாநில அரசுகளால் வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு வழங்கக்கூடிய முதியோர் உதவித்தொகையில் விண்ணப்பிப்பதற்கான முதியவர்கள் வயதின் அடிப்படையில் இந்த சலுகைகளை பெற முடியும். குறிப்பாக பார்த்திங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த முதியோர் ஓய்வூதிய தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் சேர்வதற்கு இப்போ விண்ணப்பிப்பதற்கான ஆவணங்கள் என்ன? இதில் பார்த்திங்கன்னா முதல் ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், புகைப்படம், வயது சான்று, விண்ணப்ப கட்டணம் 60 ரூபாய். இதை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தின் மூலமாக நீங்கள் சென்று இதை விண்ணப்பிக்க முடியும். முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கான நீங்கள் ஆதார் அட்டை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது இந்த ஆதார் அட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருப்பிட சான்றாக கருதப்படுகிறது. அதேபோல் ரேஷன் அட்டையும் உங்களுக்கு இருப்பிட சான்றாக. குறிப்பாக எந்த ஒரு அரசு நலத்திட்ட உதவித்தொகை திட்டங்களை பெறுவதற்கு ஆதார் அட்டையும் ரேஷன் அட்டையும் முக்கியமான ஆவணமாக பார்க்கப்படுகிறது. அதனால் நீங்கள் ஆதார் அட்டை ரேஷன் அட்டையை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதேபோல் அந்த ஆதார் அட்டை ரேஷன் அட்டையில் நீங்கள் சமர்ப்பித்த பின்னர் வங்கி கணக்கு புத்தகம். ஏன்னா இந்த முதியோர் உதவித்தொகை பார்த்திங்கன்னா நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. அதனால் உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல், வங்கி கணக்கு புத்தகத்தை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். புகைப்படம், அதாவது ஃபோட்டோ, தற்போது எடுக்கப்பட்டுள்ள புகைப்படத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதேபோல் வயது சான்று. வயது சான்று நீங்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், முதியவர்கள், மூத்த குடிமக்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் வயது சான்று சமர்ப்பிக்க வேண்டும். அந்த வயது சான்று பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த ஆதார் அட்டையில் இருக்கும். அதேபோல் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கல்வி சான்றிதழில் உங்களுக்கு அந்த வயது சான்று இருக்கும். அதை நீங்கள் சமர்ப்பித்தாலே போதுமானது. அதை பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 60 கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த 60 ரூபாய் செலுத்தி நீங்கள் எளிய முறையில் பார்த்திங்கன்னா அந்த முதியோர் உதவித்தொகை திட்டத்தில் சேர்வதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து எளிய முறையில் கொடுக்கலாம். இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், தற்போது எடுத்துக்கொள்ள புகைப்படம், வயது சான்றுக்காக நீங்கள் உங்களுடைய அந்த கல்வி சான்றிதழ் எதுவும் சமர்ப்பித்தால் போதுமானது. இதையெல்லாம் நீங்கள் சமர்ப்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதியோர் உதவித்தொகை அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அலுவலர்களாக பரிசோதனை செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அதற்கு தகுதி உடையவர்கள் என்று நிரூபிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான அந்த முதியோர் உதவித்தொகை கிடைக்கும். இதேபோல் மற்ற அரசு வழங்கக்கூடிய உதவித்தொகை திட்டங்கள், அந்த திட்டத்தில் சேர்வதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன, எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்பது பற்றி உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அந்த திட்டத்தை பதிவிடுங்க. அந்த திட்டத்தில் சேர்வதற்கான வழிமுறைகளையும் விண்ணப்பங்களையும் ஆவணங்களையும் எவ்வாறு சமர்ப்பிக்க வேண்டும் என்றதை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.